அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்து கொண்டு போவதற்கு அல்லது அவரை கொலை செய்வதற்கு ஒரு பெருங்கூட்டம் கொந்தளித்துக் கொண்டிருந்ததை நாம் கடந்த முறை தியானிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்தார். இதனாலே நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலிருந்து தொடர்ந்து 22வது அதிகாரம் முதல் துவக்கத்தையும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க இருக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலை ஏன் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள், அவனை ஏன் கட்டினார்கள், அவனை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 4 நபர்களுக்கு சுத்திகரிப்பு, நசரேய முறைமையின்படி ஒரு விதமான சுத்திகரிப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 7 நாட்கள் வரைக்கும் அந்த சுத்திகரிப்பு நாட்களாக வைத்து, அதற்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், பிரயாணப்படும் போது அவனை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 26ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். இதை தொடர்ந்துதான் அங்கே நாம் பார்க்கிறோம், யூதர்கள், ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்திலே கண்டு அவன் மேல கை போட்டு அவனை இழுத்து கொண்டு போகிற ஆட்சியை நீங்கள் அதை தொடர்ந்துள்ள வசனத்தில் பார்க்க முடியும். அவர்கள் முன்வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? 28வது வசனத்துல, இஸ்ரவேலரை உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, அக்காலத்தில் யூதர்கள் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தேவாலயத்தை பயன்படுத்தி வந்தார்கள். யூதர்களுக்கு புறஜாதிகளை தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வருவது விருப்பம் அல்ல. ஏனென்றால் புறஜாதிகள் அப்படி சொன்னா யூதர்கள் அல்லாத மற்ற எல்லாருமே புறஜாதிகள். அப்ப புறஜாதிகளுக்கென்று தேவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் உண்டு. புறஜாதிகள் அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது. இது சாலமோன் கட்டின ஆலயத்தில் கூட நாம் அப்படித்தான் அந்த ஒழுங்கை நாம் பார்க்கிறோம். அதற்கு குறுக்காக ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கும். அந்த சுவரை தாண்டி என்ன செய்யக்கூடாது, புற ஜாதிகள் உள்ளே பிரவேசிக்க கூடாது. யூதர்களுடைய ஸ்தலத்துக்குள்ளாக, யூதர்களுக்கென்று பிரத்யேகமாக்கப்பட்டிருக்கிற ஸ்தலத்துக்குள்ளாக புறஜாதிகள் வர அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், புறஜாதிகளை, கிரேக்கரை என்ன செய்யறாரு, தேவாலயத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அவர்களுக்கு சுத்திகரிப்பை ஏற்படுத்தி தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். இதுல நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய படிப்பு என்ன தெரியுமா? அக்காலத்தில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரே விதமாய் இருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோமையானால், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது யூதனை குறித்து, கிரேக்கராய் குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப புது உடன்படிக்கையினுடைய சத்தியத்தின் வெளிச்சம் என்ன? புது உடன்படிக்கையின் சத்தியம் எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், அந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லியோ, அந்த இனம் இந்த இனம், அந்த மொழி பேசக்கூடியவங்க இந்த மொழி பேசக்கூடியவங்க, கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க என்று சொல்லி எவ்விதமான பாகுபாடையும் புது உடன்படிக்கையின் சபை கொண்டு வருகிறது இல்லை. ஆனால் பழைய உடன்படிக்கையின் சபை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரே இன மக்கள் மாத்திரமே தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். தேவாலயத்தில் அதுவும் முதன்மையான இடத்துக்குள் அவங்க பிரவேசிக்க வேண்டும். அவர்களுக்கென்று பண்டிகைகள், அவர்களுக்கென்று பலிகள், அவர்களுக்கென்று சில சடங்காச்சாரங்கள் என்று சொல்லி அவர்களுக்கென்றே எல்லா முறைமைகளையும் ஏற்படுத்தி கொண்டு
பிற ஜாதிகளை புறக்கணித்து தள்ளுவார்கள். இது அந்த காலத்தினுடைய வழக்கம் பாருங்க. அதனாலதான் கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அப்படி சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமா? ஒழித்து சொன்னது மட்டுமல்ல, இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக என்ன செய்தாராம்? சிருஷ்டித்து என்று சொல்லுகிறார். இங்கு சொல்லப்படுகிற இரு திறத்தார் யார் தெரியுமா? ஒன்று யூதர்கள், இன்னொன்று புற ஜாதிகள். அதை மறக்க கூடாது. ஒன்று யூதர்கள், இன்னொன்று புற ஜாதிகள். இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே மனுஷனாக, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து பாருங்க, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்றுன்னு சொல்லி அதை தொடர்ந்துள்ள வசனத்திலே 16வது வசனத்திலே பேசுகிறார். பகையை சிலுவையினால் கொன்று, அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கினான். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு செய்தது எதுக்கு நிழலாட்டமா இருந்தது என்று சொன்னால், தேவாலயம் என்பது யூதர்களை குறிக்கும். ஏன்னா தேவாலயம் யூதர்களுக்கு என்று பிரத்யேகமானது. இப்ப அந்த தேவாலயத்துக்கு உள்ள யார உள்ள உட்படுத்துறாரு? புறஜாதிகளை உட்படுத்துகிறார். இது யூதருக்கு பிடிக்குமா? ஏன்னா அவன் பழைய உடன்படிக்கையில இருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை சத்தியத்தை இன்னைக்கு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அநேக போதகர்கள் கூட விளங்கி கொள்றது இல்லை. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறேன், சொல்றேன், நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன், எந்த கிராமம் சொல்ல மாட்டேன், ஆனா திருநெல்வேலி மாவட்டம். அங்க ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன். அடுத்தடுத்த தெருவில் சர்ச் இருக்கு. இந்த சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சில் ஒரு தெருவில் ஒரு பெரிய சர்ச் இருக்கு. அதுக்கு அடுத்த தெருவில் ஒரு பெரிய சர்ச் இருக்கு. என்னன்னு சொல்லி அந்த போதகர்கிட்ட கேட்ட அவர் சொல்றாரு, இங்க மணி அடிச்சா அங்க மணி அடிக்காங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. அடுத்தடுத்த தெருவில் சர்ச். என்னன்னு கேட்டேன். இல்ல இதெல்லாம் நாடார்களுக்குன்னு வச்சிருக்காங்க, அதெல்லாம் எஸ்சி மக்களுக்குன்னு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓ, இயேசு அப்போ நாடார் இயேசு, எஸ்சி இயேசுன்னு இருக்கிறாரா? பாத்தீங்களா? நீங்க மக்கள் அதான் நடத்துறவங்க, வழிநடத்தக்கூடிய போதகர்களே நீங்க சரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி பாஸ்டருக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதி ஜனங்கள் போறாங்க, இன்னொரு குறிப்பிட்ட ஜாதி பாஸ்டருக்கு இன்னொரு சபையார் போறாங்க. இதெல்லாம் சரி கிடையாது பிரியமானவர்களே. இது தேவன் அருவருக்கிற காரியம். நான் சொல்லுங்க, தவற நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஜாதிக்கு ஒரு கோயில் மாதிரி அப்படி ஆக்கக்கூடாது. எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் உள்ள வரலாம். எந்த மதத்தினவங்களா இருந்தாலும் சரி உள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த மொழி பேசக்கூடியவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிறிஸ்துவுக்கு தேவை. அவங்க மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ நடுத்தர ஜாதியோ யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு தேவை. அப்ப அன்னைக்கு பாருங்க, இதை உடைக்கிறார் பாருங்க. ஆனா இப்படி உடைச்சா நமக்கு பிரச்சனை வரும், நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் உடைச்சா என்னது? இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலதான் பவுல் சந்தித்த இந்த பெரிய சவால், பவுல் சந்தித்த இந்த பெரிய போராட்டம், அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த இவ்வளவு ஒரு கொடூரமான பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை, உயிருக்கே ஆபத்து. அதுக்கு முன்பாக நம்ம வாசித்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லிவிட்டா, இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமிலே யூதர்கள் கட்டி புறஜாதிகள் இடத்துல ஒப்பு கொடுப்பார் மாதிரி அப்படி நடந்துட்டு, யூதர்கள் கட்டி புறஜாதியர் கையில, ரோமர் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த காட்சியை தான் நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் கடைசி பகுதியிலே. எதற்காக உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன் சொன்னா, எதற்காக இந்த பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவிக்க வேண்டும்? சும்மா இல்ல, சும்மா சாதாரண விஷயத்துக்காக அல்ல. அவர் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார். ஒரு சிலரை சுத்திகரிப்பு பண்ணி தேவாலயத்துக்குள்ள கொண்டு வருகிறார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம், ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம், ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று 1 கொரிந்தியர் 12:13 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போதும் அங்கேயும் நாம் வெளிப்படையாய் பார்க்கிறோம், இரு தரத்தாரையும் ஒன்றாக்குகிறார். தம்முடைய சரீரத்தினால தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். ஆக பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடைய மரணம் எதை காண்பிக்க தெரியுமா? எவ்வித ஜாதி வித்தியாசமும் கிடையாது. there is no caste discrimination in the church of God அப்படிங்கிறத திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சபையிலே எவ்விதமான ஜாதி வேறுபாடும் இல்லை, ஜாதி வேறுபாடு இல்லை. ஒரு போதகர் கேட்கிறேன், என் சபையில ஒரு வாலிபு பிள்ளை,
அவளுக்கு திருமணம் காரியத்தை பார்க்கணும். திரும்ப திரும்ப கேட்கிறார், அவங்க என்ன ஜாதி சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு சரியாவே தெரியாது, எனக்கு ஓரளவுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஜாதி எதுவும் பார்க்க மாட்டோம், நீங்க இதை பத்தி கேட்காங்கன்னு சொன்னேன். இல்லை என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன், நான் வேற எதுவும் நினைக்க மாட்டேன், எனக்குள்ள வச்சுக்கிடுவேன், சொல்லுங்க சொல்லுங்கன்னு நேர்லையும் கேட்குறாங்க, போன் போட்டும் கேட்காங்க, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. என்ன ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க, நான் வேற யார்ட்டும் சொல்ல மாட்டேன். எதுக்கு இதை கேட்கணும், நீங்க எதுக்கு இது கேட்கணும்? அவங்களுக்குள்ளேயும் ஒரே ரத்தம் தான், நமக்குள்ளேயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, எதுக்கு இதெல்லாம் கேட்கீங்க? பிரியமானவர்களே, மிகவும் ஜாக்கிரதை இருக்கணும். நானும் ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு ஜாதி வெறி பிடித்தவன். ஆனால் தேவன் அதுல இருந்து எனக்கு விடுதலை தந்தார். நான் சந்தோஷமா நான் அறிவிப்பேன், தேவன் எனக்கு விடுதலை தந்தார். நம்மளுக்குள்ளேயும் யாருக்குள்ளேயுமே பிரியமானவர்களே எவ்விதமான ஜாதி உணர்வோடு கூட பழகாதபடி, ஏனென்றால் எல்லாரையும் ஒன்றாய் இணைக்கிறதுக்கு தான் கிறிஸ்துவானவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தா. அதனாலதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை உடைக்கிறாரு, தமது மாம்சத்தினாலே ஒளித்துன்னு போட்டிருக்கு, ஒளிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க மட்டும்தான் அனுசரிக்கணும்னு சொல்லி, அவங்க மட்டும்தான் தேவனை தேடுகிறதற்கு பலிகளும் பண்டிகைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அக்காலத்துல. ஆனா அது எல்லாத்தையும் தம்முடைய மாம்சத்துல அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கும் போது, கல்வாரியிலே ஆணிகளால் கல்வாரி சிலுவையிலே ஆணிகளால் கடவப்பட்டிருந்து தம்முடைய ஜீவனை கொடுக்கும் போது ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையும் கர்த்தர் உடைத்தார். யூதர்கள் 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 என்று சொல்லி இந்த ஒரே கூட்டம் மட்டும்தான் தேவனை அணுக முடியும். இல்ல, புறஜாதிகளும் அதற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பித்தார். அதனாலதான் நீங்க வேதத்தை யூதர்கள் சரிவர அறிந்து கொள்ளல. நமக்கு எவ்வளவு வெளிப்பாடா கொடுத்திருக்காரு தெரியுமா? இப்ப நான் மட்டும் கேட்கிறேன், போவாஸ் யாரு? யூதனா புறஜாதியா? யூதன். போவாஸ் யாரு? யூதன், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவன், பெத்லகேம் ஊரான், எப்பிராத்தா சொல்லப்பட்ட பெத்லகேம் ஊரான். அவன் தாவீது வம்சத்தில் இருந்ததுனால அவன் நிச்சயமாவே யூதன். ரூத் யாரு? யூத ஸ்திரியா இல்ல புறஜாதியா? ரூத் யாரு? புறஜாதி. மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய ஸ்திரீ யூதனாகிய புறஜாதியான மோவாபிய ஸ்திரீ யூதனான போவாச என்ன செய்யறா? மணமுடிகிறா. இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம ரூத் புஸ்தகம் 4 அதிகாரம் தானே அப்படின்னு 4 அதிகாரம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. இதெல்லாம் ஞான அர்த்தமா நமக்கு காண்பிக்கப்பட்டது. புறஜாதி யூதனோடு கலந்து கொள்கிறார்கள், புறஜாதி யூதனோடு இணைக்கப்படுகிறார்கள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடைகிற இடத்துல நானும் மரணமடைவேன், நான் இதுல இருந்து நான் விலக மாட்டேன் சொல்லி உறுதியாய் ரூத் பெத்லகேமை வாஞ்சித்தார். இதெல்லாம் எதுக்கு அடையாளம் நினைக்கீங்க? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய், அவர் சரீரத்தில் அடைந்த மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தின் மூலமாய் யூதனையும் கிரேக்கனையும் அந்த இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி தேவனோடு ஒப்புரவாக்க செய்ய வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக்க செய்ய வேண்டும். அதைத்தான் அன்றைக்கு ரூத் புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான் சாதாரண எண்ணிவிடக்கூடாது. ரூத் புஸ்தகம் மட்டுமல்ல, இன்னும் கூட எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். தாவீதை பின்பற்றி வந்த ஈத்தா என்கிற ஒரு மனுஷன், அவன் காத்தூரை சேர்ந்தவன் தான். ஆனாலும் ஈத்தா என்ன செய்கிறான்? ரூத்தை போல நானும் உம்மை பின்பற்றி வருவேன் சொல்லி அவனை பின்பற்றுகிறான். இவ்விதமா பல கோணங்களில் நம்ம வேதத்தை தியானிக்க முடியும், பல கோணங்களில் வேதத்தை தியானிக்க முடியும். இன்னொன்னு சொல்லும் போது, கிபியோனின் குடிகள் கூட என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரவேல் மக்களோடு இணைஞ்சிட்டாங்க. வேறு விதமா வந்து தந்திரமா வந்து உடன்படிக்கை செய்து கொண்டாலும் அவர்கள் கடைசி வரைக்கும் சாகாமல் அவர்களோட இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். உண்மையிலே இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மையும் புறஜாதிகளாகிய நம்மையும் ஆண்டவர் யூத ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வந்தா. அதனாலதான் விசுவாச மார்க்கத்தார்களாகிய யாவருமே ஆபிரகாமின் சந்ததியார் என்று எண்ணப்படுவார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது சரி, அல்லது 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது சரி, அங்கே நம்ம எல்லாரும் வேதம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7வது வசனம், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 7 இது சொல்லிட்டு தான் 8 என்ன சொல்லுவார் தெரியுமா? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தினாலே முன்னறிவித்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எப்படியா?
தேவன் புறஜாதிகளை விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யூதர்களுடைய மகாபிரிய ஸ்லாக்கியத்துக்குள்ளாக புறஜாதிகளாகி உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக இந்த பாடுகளை அனுபவிக்கிறான்னு சொன்னா, இவன் புறஜாதிய இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்து தீட்டுப்படுத்தி விட்டான், இந்த ஸ்தலத்தை என்ன செய்யறான், தீட்டுப்படுத்தி விட்டான்னு சொல்லி அவனுக்கு விரோதமா ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கும் சொல்லட்டுமா, இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்றவங்க இன்றைக்கும் எதிர்க்கப்படுகிறார்கள், இன்றைக்கும் எதிர்க்கப்படுகிறார்கள். உண்மைதானே? நம்ம எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் சொன்னா அதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு நிறைய கூட்டத்துக்கு விருப்பம் கிடையாது. நான் பேரை சொல்லாம சொல்றேன், பாரம்பரிய சபைகள் இருக்கு பாருங்க, பாரம்பரிய சபைகள், பெரிய பெரிய கோபுரத்தை கொண்டிருக்கிற பாரம்பரிய சபைகள்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நான் என்னதான் தேவனை ஆராதிச்சாலும் என் ஜாதின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதி வெறியில தான் நீங்க இருப்பாங்க. அவங்க பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். தப்பா நினைக்காதீங்க, பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. விசுவாசத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டானா, அதனாலதான் தரமான சபைகளை பாருங்க, அவன் எதையுமே பார்க்க மாட்டாங்க. இப்போ உன் மகா விசுவாசத்துல இருக்கிறாளா, சரி என் பையனுக்கு நான் எடுக்கிறேன், அதுலதான் உறுதியா இருப்பாங்க. விசுவாசத்துல தேவனை அறிஞ்சிட்டாங்களா போதும், தேவனுக்குள்ளாக இருக்கிறாங்களா, வைராக்கியமா இருக்காங்களா, அது போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்தோடு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்காங்களா, அது போதும். மற்ற பணம் காசு வேலை வசதி வாய்ப்பு மற்ற ஜாதி எதுவுமே இப்ப பொருட்டு இல்லை. முதல்ல அவன் ஆண்டருக்குள்ள இருக்கிறானா, அதுக்கப்புறம் வேலை ஏதாவது பாக்குறாங்களா, அதுக்கு அடுத்து கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் ஆதி நாட்கள்ல தரமா வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய அருமையான பாதை. பிரியமானவர்களே, அருமையான அனுபவம். பிரியமானவர்களே, நாமும் அந்த அனுபவத்துல தான் இருக்கணும். நீ நிறைய பேர் பாருங்க, தரமான சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லியும் அவங்க என்ன செய்றாங்கன்னா, தரங்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தரங்கெட்ட ஒரு வாழ்க்கை, அது தேவனை அங்கீகரிக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை நாம் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறார். ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா, அவர் எவ்வளவு அழகா அவரை காப்பாற்றி நடத்தினார் தெரியுமா. அந்த பாதையில தான் தொடர்ந்து வரும்போது இதற்காக பாடுகளை அனுபவிக்கிறோம். இதை சத்தியத்தை சொல்றதுனால இதை நடைமுறைப்படுத்தும் போது நமக்கும் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நம்மளை அநேகர் மதிக்க மாட்டாங்க. ஏன் சொந்த பந்தம் கூட மதிக்காது. இவன் நம்ம இடத்துல இல்லை, இவன் வேற ஏதோ இடத்துல போய் பிடிச்சான், இவன் நல்லது போல காரியங்களுக்கு போகாத, அப்படி சொல்லதான் செய்வாங்க. நீங்க எதன் அடிப்படையில் போயிருப்பீங்க, நீங்களும் நானும் எதன் அடிப்படையில் உள்ள போயிருப்போம். அவங்க தேவனுடைய பிள்ளைகள், நாமும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைகிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பாயாக, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, நீதிக்கும் ஒளி நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம், இதெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நம்ம விரும்புறோம். இது நிமித்தம் நம்ம சொந்த பந்தம் பாய்க்குமா பாய்க்காதா? பாய்க்கதான் செய்யும். ஏதோ பெரிய விசுவாசம் ஏசப்பா தான் சொல்லி பெரிய இதை அங்க போய் கட்டி கொடுத்தான், அவன் போவான், நமக்குலாம் அங்க போகிறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களே சொல்றாங்க. ஆவிக்குரிய சபைக்கு போகிற கூட்டம் என்று சொல்லுகிறவர்களும் சொல்றாங்க, அவங்களும் ஆவிக்குரியவங்க கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். பிரியமானவர்களே, அது நிமித்தமா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது வந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கலையா? பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க, கட்டுறாங்க, கட்டி நினைச்சாங்க தெரியுமா, புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுக்காங்க. இனி அவருக்கு மரணம் கூட சம்பவிக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பாத்தீங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, யூதர்கள் மத்தியில் அறிவிப்பார், புறஜாதிகள் மத்தியில் அறிவிப்பார். அவர் கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு இது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்ப யூதர்களுக்கு ஒருவித ஞானஸ்தானம், புறஜாதிகளுக்கு இன்னொரு வித ஞானஸ்தானமா சொல்லுங்க? யூதர்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம், மற்றவங்களுக்கு எல்லாம். அதனால எல்லாரையும் ஒரே சரீரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்ப அதனாலதான் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரே சரீரத்துல தான் எல்லா அவயவங்களும் இருக்கு, அப்படித்தானே? ஒரே சரீரத்துல தான் எல்லா அவயவங்களும் இருக்கு. அது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, இதே போலதான் ஒரே சபைங்கிற ஒரே அமைப்புக்குள்ள எல்லா ஜாதியார் இருப்பாங்க, மொழி பேசக்கூடியவங்க கூட வித்தியாசமா இருக்கலாம்,
ஏன் நாளைக்கு இங்க ஹிந்தி ஆராதனை நடந்தா ஹிந்திக்காரங்க கூட இங்க வரதான் செய்வாங்க. ஆங்கில ஆராதனை நடந்தா இங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் இங்கிலீஷ் பீப்புள் கூட இங்க இருந்தா பக்கத்துல இருந்தா அவங்க வரதான் செய்வாங்க. அதுல எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தெளிவை நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதைத்தான் கொலோசையர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதுல 9:10 நீங்க வாசித்து பாருங்க. கொலோசையர் 3வது அதிகாரம் 9:10 பொய் ஒருவருக்கு ஒருவர் பொய்யை நீங்கள் கலைந்து போட்டு என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, உங்கள் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி அந்த 9:10 தெளிவா சொல்லுது. அதை தொடர்ந்து 11ஆம் வசனத்தை வாசிங்க. 9 பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டாச்சு. 10ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது புதிய மனுஷனை தரித்து கொண்டாச்சு. இப்ப 11ஆம் வசனத்தை வாசிங்க. புரியுதா உங்களுக்கு? அதிலேனா எதிலே? புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த புதிய மனுஷனிலே, அந்த சபையிலே பழைய மனுஷனை கலைந்து போட்டாச்சு, புதிய மனுஷனை தரித்து கொண்டாச்சு. இப்ப 11ஆம் வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? அதிலேன்னு ஆரம்பிக்கிறார். அப்ப எதிலே? அந்த புதிய மனுஷனின் சாயலிலே பாகுபாடு இருக்காது, வேறுபாடு வித்தியாசம் இல்லை. அதான் சொல்றாரு அதிலே. வாசிங்க பாருங்க. கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அப்படின்னு என்ன சொல்ல வர்றா? எந்த பாகுபாடும் இங்க கிடையாது. அடிமை சுயாதீனம் சொல்லி ஏழை பணக்காரன் வித்தியாசமோ, புறதேசத்தான் புறஜாதியன்கிற வித்தியாசமோ, கிரேக்கன் யூதனுங்கிற வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அதுல அதிலேன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? கொலோசியர் 3:11 அதிலேன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? 9ஆம் வசனத்துல பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் கலைந்தாயிற்று, 10ஆம் வசனத்துல புதிய மனுஷனை தரித்து கொண்டாயிற்று. அந்த புதிய மனுஷனின் சாயலிலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. அவன் நாம் அதை திட்டவட்டமாய் அறியணும். நம்ம அடிக்கடி சொல்லுவோனே 2 கொரிந்தியர் 5:17 எல்லாருக்குமே தெரியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அந்த வசனம் அப்படி ஆரம்பிக்காது, இப்படி இருக்கன்னு ஆரம்பிப்பாரு. இப்படி இருக்க, நீங்க கூட ஸ்கிரீன்ல கூட போட்டுருங்களேன், நீங்க எடுங்களேன் வசனத்தை. இப்படி இருக்கன்னு ஆரம்பிக்கிறார். எதுக்கு இப்படி இருக்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆரம்பிக்கல, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற, பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அது என்ன இப்படி இருக்க? அப்ப அதுக்கு முந்தின வசனத்தை பார்ப்போம். 16வது வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும், சத்தமா சொல்லுங்க, மாம்சத்தின்படி அவங்க இந்த ஜாதி, இவங்க அந்த ஜாதி, அந்த இதே கிடையாது. அவங்க பாவம் படிக்காதவங்க, அவங்க படிச்சவங்களெல்லாம் முன்னால உட்காருவீங்க, படிக்காதவங்களாம் பின்னால போயிடட்டும். அப்புறம் அவங்க குறைஞ்சவங்க பார்த்துக்க, குறைஞ்ச ஜாதி, அவங்களெல்லாம் முன்னால கொண்டு வரக்கூடாது. ஏன்ட்ட ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, இங்க பார், நீ இந்த ஊழியம் பண்ணி வேற யாராவது உள்ள வந்தாங்கன்னா பாத்துக்க. எப்படி? சபையில் உள்ள மூப்பர் சொல்றாங்க, ஒரு கிராமத்துல என்ன வான் பண்றாங்க, அவன் வருவான் இவன் வருவான், அவனெல்லாம் உள்ள விடக்கூடாது. எப்படி? நடந்த சம்பவத்தை தான் கூட பேசுறேன். நீ சும்மா சுவிச ஒளியும் அப்படி அப்படின்னு அறிவிப்ப பாரு. நான் இப்போ இங்க ஒரே இதான் இருக்கு, அங்க வேற எவனா வந்தான் அப்படின்னா அவனை நாங்கள் உள்ள விட மாட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு பெரிய இதாயிரும். அப்புறம் அவன் வருவான், அவன் எனக்கு போஸ்ட் கேட்பான், என்னை பொருளாளர் ஆக்குங்க செயலாளர் ஆக்குங்க கேட்பான். எப்படி கெட்டு போகுது பார்த்தீங்களா? அல்ல அழகா பைபிள்ல இருக்கு. இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்ததால் இனி அப்படி அவரை அறிய மாட்டோம். மாம்சத்தின்படி என்ன? அவர் யூத குலத்தில் உள்ளவர். மாம்சத்தின்படி அறியனா எப்படி அர்த்தம்? அவர் யூத குலத்தில் உள்ளவர். அப்ப யூதர்களுக்கு மட்டும்தானா? யூத ஜாதியை மட்டும்தான் அவர் நேசிச்சாரா? இல்லை. பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் சொல்லிட்டு தான் சொல்றாரு, மாம்சத்தின்படி அறியோம், மாம்சத்தின்படி அறியோம் அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு இப்படி இருக்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுட்டா? மெயினா எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினங்கிறது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா, மாம்சத்தின்படி அறியக்கூடாது.
இன்னைக்கு உலகத்துல ஒரு உதாரணத்தை சொல்ல தப்பா நினைக்க கூடாது. உலகத்துல ரொம்ப சௌந்தரியமா இருக்கக்கூடியவங்கள தான் முக்கியமானதுக்கு எடுப்பாங்க. உலகத்துல அப்படி தானே, ரொம்ப அழகா அப்படி கவர்ச்சியா இருக்கக்கூடியவங்க தான் ஒரு முக்கியமான எதுக்கு விளம்பரத்துக்கோ மற்ற இதுக்கெல்லாம் எடுப்பாங்க. ரொம்ப கருப்பா, முடி ஷார்ட்டா, ஒரு மாதிரி பல்லு எத்து பல்லா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்கள விளம்பரத்துக்கு எதாவது எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படிதான் பார்க்கும். ரொம்ப கவர்ச்சியா இருக்கணும், ரொம்ப அவங்க சௌந்தரியமா இருக்கணும், அது நிறைய படிச்சிருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அதிக பணக்காரங்களா இருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் முதலிடம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை பிரியமானவர்களே. சபையில் அந்த காலத்தில் இந்த பாகுபாடு இருந்துதான் கேட்டீங்கன்னா இருந்துச்சு. மாம்சத்தின்படி பார்த்தாங்க. அது யாக்கோபு வன்மையா கண்டிக்கிறார். பாக்குறீங்களா? யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இப்ப கொஞ்சம் ஒரு சில வசனங்களை மட்டும் பார்க்க போறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர் அழகா சொல்றார் பாருங்க. என் சகோதரரை மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை எப்படி பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக? பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம் அப்படி சொன்னா பார்ஷியாலிட்டி, ஃபேவரிட்டிசம். But God has no favoritism. God has no partiality. அப்படி எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது, பட்சபாதம் கிடையாது. 2ஆம் வசனத்துல சொல்றார், ஏனெனில், ஏன்னா ஏன் பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உங்க ஆலயத்துல மோதிரம் போட்டுக்கிட்டு, என்ன தங்க மோதிரம், அதான் பொன் மோதிரம், மினுக்குள்ள வஸ்திரம் அப்படியே தகன்னு மின்னுது, அப்படியே நிக்காங்க, நல்ல விலகூன ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க. அதே சமயம் கந்தை வஸ்திரம், அழுக்கான ஒரு கிழிஞ்சதோ அழுக்கான ஒரு வஸ்திரம் எடுத்து ஒருத்தர் வந்திருக்காரு. தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்தினை பார்த்து நீ அங்கே நெல்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? அப்போ ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம், அதான் ஒரு சபையில எவ்விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சம் பேர் அந்த இடத்துல இருந்தாலும் நாம் அதை உண்மையிலே இருதயத்தில் பதித்து கொண்டவர்களாக வருகிற நாட்களே, இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் இனி வருகிற நாட்கள் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய உத்தம ஜீவியத்தை காத்து கொண்டவர்களாய், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கக்கூடியவங்களா. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நான் பெருமைக்கு சொல்ல வரல, சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் நல்ல வேலை பார்த்துட்டு அப்படி இருந்திருப்பாங்க, கையில் அழுக்கா இருக்கும், டைரெக்டாக போய் கை கொடுக்க போவேன். இல்லை கை வேண்டாங்க, கை அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சும்மா இருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறது எதுக்குன்னா, இல்லை நம்ம கிறிஸ்துவ நண்பர் தான் காமிக்கிறோம். அதில் அழுக்கு இருந்தால் என்ன அர்த்தம்? என் கையில் அழுக்கு இருந்தால் நான் தட்டிட்டு போறது இல்லையா? என் கையில் அழுக்க பார்த்துட்டு சரி நான் அழுக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அயரவப்படுறேன்? இல்லை. தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம கை கொடுத்து அவங்கள சந்தோஷமா, இதுல என்னங்க இருக்கு, கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்து வாழ்த்து சொல்லும் போது எவ்வளவு நல்லமா இருக்கும் பாருங்க. நாமும் கூட எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து வந்தார்.